கைஸ் வந்துட்டு நீங்கள் தானே எடுத்துன்னு வந்தீங்க கேமரா? எங்கடா கேமரா? அண்ணா கண்டுபிடிச்சிடலாண்ணா, ரகுமான் நான் கண்டுபிடிச்சிடலாம். இருக்காதீங்களா? சத்தியமா எனக்கு தெரியாதுடா. விளையாடுறீங்களா இல்லை சீரியஸ் என்னோட தெரியலடா எனக்கு. வணக்கம்ண்ணா மாப்பிள்ள, தேனியிலேருந்து. 2 hours later. நானும் ஜாக்கி ப்ரோவும் வந்து ரகுமான் வந்து ஒரு பிளான் பண்ண போகிறோம். என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, கேமரா எடுத்து ஒளிக்கு வச்சிட்டோம். இனிமேல் ட்ரெயினில் வந்து காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அண்ணன் வந்து வெளியே போயிருக்காரு. வெளியே போகிற சாக்கில் நானும் வந்து ரசீத் ப்ரோவும் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். என்ன பிளான்னா, கேமரா வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஸோ அது அந்த பதட்டத்தில் அண்ணனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து ஒரு ட்ரை பண்ணலாம், சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு என் சேனலுக்கு அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா வீடியோ இல்லையா, அதனால் இப்போ போட்டுடலாம்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ அதனால தான் அது உடனே பிளானு, சடன் பிளானு. இப்போ வெளியே போயிருக்காரு, ஆளே இன்னும் வரல, எங்கே போனாருன்னே தெரில. அவன் போயிருக்காரு, வந்துடுவார் சீக்கிரம், பக்கத்தில் தான் இருக்காரு. அதனால் கேமரா எடுத்து அடியில் வச்சாச்சு. என்ன ஆக போகுதுன்னு கடைசி வரையும் பொறுத்திருந்து பாருங்கள். ஓட்டிடாதீங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. கைஸ் வந்துருக்காரு தலை உண்மையா விளையாடுறேன். ஒண்ணுமே தெரியாது, பேக்ல இருக்க பொருளே தெரியாது. எதுவுமே இருக்கு. இல்லண்ணா, நாங்க என்ன பண்ணி நைட் இங்கே தான் சார்ஜர் போட்டு வச்சிட்டோம். தெரியலையாண்ணா, பக்குன்னு இருக்கு, எங்க போச்சுன்னு தெரியலையாண்ணா. சார்ஜர் வேறு யாருன்னா அப்படி வைப்பான். சார்ஜ் யாருன்னா பார்த்தா எல்லாம் எங்கள் ஒயர்லாம் இங்கே தான் இருக்கு. உங்கள் ஒயர் மட்டும் எனக்கு சரி. நைட் ஷூட்டில் சார்ஜர் என்ன டிப்ரெஷன் ஆகிருந்தாங்க. கோபுரில் சார்ஜ் போட்டீங்களா? கோபுரில் சார்ஜ் போட்டீங்களா? பேட்டரி கோபுரம் அதெல்லாம் போட்டுருங்க. ஓகே ஓகே. இப்போ டார்ச் லைட்லாம் மேலே போடுறது. ஃபோனில் ஓப்பன் பண்ணா இருக்குது. ஃபோன்லேயே இது ஓப்பன் தான் இருக்குது. கீழே தான் இருந்தது. ஆனால் கேமராவில் சார்ஜ் பண்ணிங்களா? எல்லாம் டெக்னாலஜி. ஆமாண்ணா, மெயின் கேமரா சார்ஜ் பேக் இருக்குங்களா? அப்புறம் வேற எங்க போயிருக்கோம்? சார்ஜரை தரான் 1000 மண்டையில கேப் போட்டு ரசீது வீட்டுல பேய் இருக்கா இல்லையா? இங்க இருக்கு ப்ரோ. நீங்க அதை கூட்டு விட்டுருக்கோம். அஞ்சு கிந்திர போகுது. வீட்டுல பேய் இருக்கு. நான் கீழே தானே இருக்கும். அப்போ கீழே போட்டு எதுவும் ப்ரோ ஐஃபோன் சார்ஜ் விடுங்க ப்ரோ. மெயின் கேமரா சார்ஜ் விடுங்க ப்ரோ. கேமரா சார்ஜ் அண்ணா, கேமரா சார்ஜ் கொஞ்சம் எடுத்தாங்க. கேமரா சார்ஜ் மட்டும் எடுத்து விடுங்க. கேமரா ஃபஸ்ட்டு அதுதானே இருந்துச்சு. கேமரா இல்லை, அதெல்லாம் இருந்துச்சு. எதுதானே வச்சு நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க கேமரா? நீங்கள் தானே எடுத்துகிட்டு வந்தீங்க கேமரா? எங்கடா கேமரா? என்ன எந்த கேட்குறாரு? நைட்டு ஷூட் எதுவும் போனீங்களா? இல்லை, சார்ஜர் வரையும் எடுத்துட்டு வரல. ஏய், 20,000 கேமரா இதுக்குள்ள தானே இருந்துச்சு. இருந்தா அது தானே இருக்கும். என்ன போகுது காமெடி பண்ணாங்கடா. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. டேய், கேமராவே தான்டா, சார்ஜர் இருக்காமா? இல்லண்ணா, அதானே கேமரா. நாங்க எங்க எடுத்துக்கிறோம்? நாங்க எடுத்தா கேமரா மட்டும் தான் இருப்போம். சார்ஜர் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கேமரா நம்ம யூஸ் ஒயர் இருக்கே. கேமரா எங்க? சார்ஜர் ஒயர் இருக்குடா, கேமரா எங்கடா? சார்ஜர் இருக்கு, கேமரா காணுமா? என்னடா கேமரா காணோம்ன்ற? $2 லட்சம் ரூபாடா. வெளியே இருக்காவா? பேக்குள்ள தான்டா இருந்துச்சு. போலீஸ் டேய் பைத்தியக்கார, போலீஸ்
டேய் இந்தா பிராங்க் எது பண்றீங்கடா மேட்சுக்கு? ஃப்ராங்க்குலாம் நிறைய ஃப்ராங்க்லாம் பண்ணி பல வருஷம் ஆச்சுண்ணா. சரி அப்போ கேமரா சார்ஜர் வச்சு இது நீங்க ஏன் ஃபோன் சார்ஜர் எங்க கேமரா எங்க? நான் இல்லையே, நான் வெளியே எங்கேயும் பேக் உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் நான். நான் பேக் இப்போதான் எடுத்து போடலாம் ப்ரோன்னு. ட்ரெயினில் வந்தோம், மேலே வச்சோம், அப்புறம் அப்படியே கீழே உட்காந்துட்டோம். அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. என்னடா என்னாச்சுன்னு தெரியல, ஒன்னாச்சுன்னு தெரியல. என்ன காமெடி பண்றீங்களா? மேலே என்ன பார்த்துருந்தாங்க நான் என்னன்னா ட்ரெயினில் அப்படி ஒன்றும் கையை வச்சான் மேலே, அவன் தான் எடுத்து போனோம். அப்படியே டவுட் வந்துச்சு. நம்ம கூட சொந்தா காமெடி பண்ணாடி சத்தியமா தெரியாதுடா எனக்கு. என்னடா சொல்றீங்க? சீரியஸா சொல்றீங்க? இல்ல இல்ல, நான் சீரியஸா தான் சொன்னதுக்காரு அவரு. காமெடி டேய் கேமரா காணோம்டா, என்னடா சிச்சில உட்கார்ந்தீங்க? நான் சீரியஸா நாங்களே அதெல்லாம் யோசிச்சிட்டு இருக்கோம். என்ன போச்சுன்னு எங்கடா டேய் கேமரா நாங்க எடுக்கவே இல்லை. நான் வந்து டேய் இன்னொரு கிளாஸ் கூட கட்டி முடியலடா. என்ன கூட கேர்லெஸ்ஸா இருப்பீங்க மேல நீங்க. உங்களோட ஒரு விஷயம் கொடுத்து அதை கூட பார்த்து நல்லா அப்படி பாருங்களேன். ஏன்னா எதுனா டேய் கோப்ரோ அந்த மாதிரி தோற்ற கூட நான் பரவாயில்லடா. கேமரா அதான்டா உயிரே. இல்ல ப்ரோ, எங்கனா ஷூட் பண்ண சொல்ல. எங்கனா டேய் எங்கடா ஷூட் பண்ணா? அதான் நான் எங்கயுமே ஷூட் பண்ணல. அப்ப ட்ரெயின்ல கேமரா போய் யாட்ட கொடுத்த? உங்க தானே கொடுத்தேன். மேலே கொடுத்தீங்க, மேலே நான் எத்தனை நாள் சொல்லிருக்கேன் பத்திரமா வச்சுடா பத்திரமா வச்சுடா. அந்த கேமரால எல்லாமே இருக்கு. எங்க கேமரா மட்டும் எங்க போச்சு? அதான் மேலே வச்சேன். கேமரா மட்டும் எப்படி எடுப்பாங்க? எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்னடா டேய் போங்கடா டேய். தெரியாது. சார்ஜர் வர இருக்குனா சார்ஜர் மட்டும் வச்சு நான் சூத்திரே சார்ஜ் போடுறது நானு. இல்லனா ப்ரோ சகன ப்ரோ, அப்ப இது மட்டும் இருக்குனா அது ரெண்டுமே ஒண்ணா தான வச்சு கடுப்பேத்துறீங்கடா டேய். நான் ஒண்ணும் இல்ல அது ஜிபிஎஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜிபிஎஸ் என்னடா ஜாகிர் காமெடி பண்றீங்க? டேய் கேமரா காணோம்டா. அம்மா நகை அடிச்சு வாங்குனதுடா அது. அம்மா கூட காசு கொடுக்கலடா இன்னும். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். ப்ரோ ட்ராக்கிங் பண்ண முடியுமா ப்ரோ? மயிர பண்ண முடியுமா ப்ரோ? எப்பறா கேமரா ட்ராக்கிங் பண்ணணும் நீங்க? இது போன்ல அந்த ஐபிஎஸ் கோட் நல்ல நேரம் பத்தி பாருங்க என்ன வச்சீங்களான்னு. டேய் அடடே ஏன்டா டேய் என்ன இப்படி பண்றீங்க டேய்? உங்களோட விஷயம் சொல்லணும் டேய். நினைச்சா கூட நான் மறுபடியும் வாங்க முடியாதுடா. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? சாதாரண விஷயமாடா ஒரு கேமரா வாங்குறது. எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடா? ட்ரெயின்ல போய் ஏறி பார்க்க முடியுமா ப்ரோ? ட்ரெயின் எல்லாம் எப்படி ப்ரோ ஜாகிர் ஆல்ரெடி ட்ரெயின்ல தான் ஜாகிர். போனு கீழே எல்லாமே தொலைஞ்சு ஜாகிர். என்ன ஜாகிர் நீ போ ஜாகிர். நான் வெறுப்பு ஏத்திட்டு இருக்க ஜாகிர். ப்ரோ நல்லா ஞாபகம் பத்தி பாருங்க. எங்கன்னா எடுத்து வச்சீங்களா? இல்ல ஸ்ட்ரைட்டா நேத்து நைட் உங்க வீட்டுக்கு தான் வந்தோம். வீட்டுக்கு வந்து அப்படியே வச்சதான் பேக். அதுக்கப்புறம் ஓபனே பண்ணல. இப்பதான் ஓபன் பண்றேன் சார்ஜ் போட. ஏன்டா அது நான் எப்படா பதில் சொல்லுவேன் எங்க அம்மாட்ட போய் டேய். இன்னும் காசு கூட கொடுக்கலடா அதுக்கு. நான் எதுவுமே கொடுக்கல. கண்டுபிடிச்சலாம் ப்ரோ. ஹெல்ப் பண்ண முடியும்? சீரியஸா சொல்றீங்களா? எனக்கு ஒன்னும் புரியல. எனக்கு உண்மையா சொல்றீங்களா? உண்மையா சொல்றீங்களா? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்னடா சொல்றீங்க? நான் வீடு ஃபுல்லா ரெடி பார்க்கணும் ப்ரோ. அதான் ப்ரோ ஒரே ப்ரோ ஏய் அட எடுத்து போனா கேக்குறா. யூஸே பண்ண மாட்டானுங்க ப்ரோ. அவனுக்கு எதுக்கு எடுப்பாங்க சொல்லிட்டு தான் எடுப்பானுங்க. எதுவும் இருந்தாலும் கேமரா கூட எடுத்துட்டே போக மாட்டானுங்க அவனுக்கு. ஏய் அட வீட்ல வந்து எடுத்து போய் போறான். 2 லட்சம் யாருமே வரல. வீடு பூட்டி தானே நம்ம 3 பேர் தான் இருக்கும். எல்லா அம்மா அப்பாவும் ஊருக்கு போயிடுவாங்க. என்னடா யாருமே இல்லை. நம்ம வந்து தூங்குறது அவ்வளவுதான். தூங்கி இப்ப எஞ்சி பார்த்தா இப்ப நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. 2 லட்சம் மைண்ட்ல தான் ப்ரோ இங்க மிஸ் ஆயிருக்கு. கன்ஃபார்மா 2 லட்சமா? ஏடா அவன்கிட்ட கேக்குற என்ன 2 லட்சம் ரூபாய் ப்ரோ? வாங்குனது நான்டா. ஏய் ப்ரோ 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 ஆபரோ தெரி பாவம் ப்ரோ ஆபரோ. டேய் அதுல ஃபுட்டேஜ்லாம் எல்லாமே இருந்துச்சுடா. என்னடா டேய் ஓ டேய் ப்ரோ தான் கேமரா பண்றீங்க. வேற என்ன வைக்கிறீங்களா நான் கேமரா? டேய் இவ்வளவு பெரிய கேமரா எங்கடா தூக்கி பேக்ல வைக்க முடியும்? என்னடா நீங்க காமெடி பண்றீங்க? இல்லண்ணா இது மாலடா இவ்வளவு வெயிட்லெஸ்ஸா இருக்கு கேமரா. தான் இருக்க மாடா வெயிட்லெஸ்ஸா. ப்ரோ ஓகே வாய்ப்பு இல்ல. இவ்வளவு கேர்லெஸ்ஸா ப்ரோ வைக்கிறீங்க. ட்ரெயின்ல விட்டுன்றியா? இல்ல ட்ரெயின்ல எடுத்துக்க வாய்ப்பு இருக்குல்லண்ணே. அங்க பேக் மேல தான வச்சோம். பேக் உன்கிட்ட கொடுத்தேன். ஆமா எடுத்துட்டு பாத்தியா வெளில தூங்கிட்டு இருந்தியா? இல்ல வச்சிட்டு அப்படியே கீழே உட்கார்ந்தாங்க. கீழே தான் உட்கார்ந்தேன். மேல வச்சிட்டு அப்படியே கீழே உட்கார்ந்தேன். மேல அப்படி வச்சுட்டு அந்த மேல வச்சிருப்பாங்களே லக்கேஜ்லாம் அதை வச்சுட்டு அப்படியே கீழே உட்கார்ந்தான். எனக்கு ஒண்ணுமே புரியல ஜாகிர். ப்ரோ இல்ல ப்ரோ அங்கேயே காணோம்னா கூட நம்ம கேஷ் கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ இங்க வந்துட்டு இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு. டேய் லூஸ் கூதி மாதிரி பேசாதடா. போனே ஆல்ரெடி தொலைஞ்சு. அதுக்கே ஒண்ணும் பண்ண முடியல. என்னடா கேமராக்கு என்னடா பண்ணுவ? கேஸ் கொடுக்குறேன் கூஸ் கொடுக்குறேன்டா. நான் வாங்கினா ரகுமானா டேய் கடுப்பேத்துறீங்க. நான் வாங்கினா நிமிஷம் இருங்கண்ணா. ஒரு நிமிஷம் இருங்க. நான் எடுப்போம். தனியா விடுடா போடா. நான் ஒரு நிமிஷம் வாங்கினா
டீ போட்டு வந்தோம்னா யோசிப்போனா நீ உக்காந்து யோசிப்போனா உக்காந்து யோசிப்போனா ரகுமான் நான் உக்காந்து யோசிப்போம் ஒரு 5 நிமிஷம் டீ போட்டு ஆமா ஆமா கரெக்ட் டீ போடுவோம் டீ போட்டா எல்லா டென்ஷனும் குறைஞ்சிரும் டென்ஷன் குறைஞ்சிரும் ஆமா கேமரா கண்டுபிடிச்சு அண்ணா கண்டுபிடிச்சிடலாண்ணா ரகுமான் நான் கண்டுபிடிச்சிடலாம் இருக்காதீங்களா சத்தியமா எனக்கு தெரியாதுடா விளையாடுறீங்களா இல்ல சீரியஸ் என்னோட தெரியலடா எனக்கு ப்ரோ என்ன ப்ரோ பேங்க்ல இருந்து பூரா வெளியே ஒரு தன்னால எனக்கு கால் படச்சு நடந்து போயிடுச்சா எனக்கு புரியல கேமராக்கெல்லாம் காலா இருக்கு போறதுக்கு தனியா நடந்து போறதுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க உன் பொண்டாட்டி இப்படி விட்டுருங்க ஐயோ அதெல்லாம் கட்டி போட்டுறாங்களா கட்டி போட்டுறாங்க டேய் ஜாகிர் வெள்ளாடுற மாதிரி இருக்கு ஜாகிர் எனக்கு காமெடி பண்ற மாதிரி இருக்கு கீழே எதுவும் பாருங்க இங்க என்ன இருக்கா பாருங்க இங்க என்ன இருக்கா பாருங்க இங்க இருக்குண்ணா கேமரா இருக்கு பாருங்கண்ணா ஃபேன் போட்டு விட்டுருக்கும் போது கீழே எடுத்து வச்சுட்டு என்ன ப்ரோ நானா ப்ரோ எடுத்து வச்சேன் வலிக்குதுண்ணா உன்னாலே வலிக்குதுண்ணா அது கொஞ்ச நேரத்துல பிரஷர் ஆகி விட்டீங்களா பைத்தியக்காரங்களா வீடியோ சொல்லிட்டு எடுக்க மாட்டீங்களா நானும் சேர்ந்து நடிச்சிருப்போம்ல சொல்லிட்டு எப்படின்னா வீடியோ பிராங்க் எடுக்க முடியும் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் வீடியோ என்னவே பண்ணி இதுக்கு எண்டிங் என்னவே எடுக்க சொல்கிறான் ஜாகிர். ஸோ இது ஜாகிரோட சேனலில் தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஜாகிர் உருப்படியாக இனிமேல் சேனலில் வீடியோ போடு. ஸோ ஜாகிர் போன தடவை சொன்னதான் இந்த தெரியும். ஸோ கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனோட ஃபஸ்ட்டு வீடியோவே என்ன வச்சு செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் தான் சொன்னேன் ரசீதை வச்சு செய்யலாம்டா ஏதாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆக மொத்தத்தில் இவங்க 2 பேர் பிளான் போட்டு என்ன செஞ்சு இருந்திருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணீங்க. பட் தயவு செய்து சொல்கிறேன் இந்த மாதிரிலாம் அது நல்லா இருக்கும் பிராங்க், நல்லா இருக்கும் பிராங்க் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். கொஞ்ச நேரத்தில் உசுரே போயிடுச்சு எனக்கு. ஐயோ கேமரா போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம சர்வே பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆமாம், இந்த ஒன்று எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த கேமரா வந்துட்டு எங்கள் அம்மாவோட நகையை அடமானம் வச்சு தான் இந்த கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ இன்னும் அம்மாவோட நகைக்கு வட்டி கட்டிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அப்படியே இன்னும் இதுக்கு காசு கூட கட்டி முடிக்கல. அதுக்குள்ளேயும் காணாம போச்சுன்னும் போது எனக்கு வயிற்றுல புளியெல்லாம் கரைக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் அம்மா வந்துட்டு என்ன பண்ணும் எனக்கே ஒன்றும் புரியல. ஏன்னா எங்கள் அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இருந்த நகையை வச்சு தான் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவ்வளோதான், எங்கள் அம்மா என்னை பிஞ்ச செருப்பாலே அடிப்பாங்க. ஸோ ஃபைனலி வந்துட்டு இது ஃப்ராங்க்னு தெரிஞ்சனால தான் எனக்கு ரொம்ப மனசு கொஞ்சம் திருப்தியானுச்சு. இது மாதிரி உண்மையெல்லாம் நடந்துச்சுன்னா அவ்வளோதான், என்னால் மனசு அடிச்சு செத்தே போயிடறாங்களா அவ்வளோதான். வீட்டுக்கு கூட போகும்போது நினச்சிட்டேன் போச்சுட்டு அண்ணன் எங்கேயோ ஓடுறாரான்ட்டு. இல்லை நான் ட்ரெயினுக்கு தான் போகிறேன். எப்போ ட்ரெயின்லாம் சான்ஸே கிடையாதுடா. ஸோ தயவுசெய்து நீங்கள் வச்சுருக்க பொருளை தயவுசெய்து கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அது தொலைஞ்சதுக்கப்புறம் தான் அதோட வழி நமக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் நான் பத்திரமா வச்சுப்பேன். இவங்கள்ட்ட கூட நம்பி கூட கொடுக்க மாட்டேன் இனிமேல் கேமராவை. நீங்கள் தப்பாகவே எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு நான் என்ன சொன்னேன் வீடியோவில் என்ன சொன்னேன், கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி இப்படி தான் தொலைச்சிருவீங்களா கேட்கும் போது பொண்டாட்டியெல்லாம் தொலைக்க மாட்டோம், கட்டி வச்சிருவாங்களா, கட்டி போட்டு வச்சிருவாங்களா எங்க பின்னாடியா. அதனால எங்க சைட் அடிக்க பார்க்க போனா அப்படியே ஓடிடுவாங்க. நம்ப முடியாது, வந்து பொறப்புலேயே வந்தது. அதுதான். ஸோ ரஷீதோட சேனல் இருக்கு. ஸோ ரஷீத் சேனல் பேர் என்ன, FunBoys143. ஸோ ஜாகிரோட சேனல் பேர் என்ன, திருச்சி ஜாகிர். ஸோ இதோட 2 சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் பேர் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ திருச்சி 143. ஸோ அதுக்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. உயிரே 2 பேரும் கைஸ், நீங்கள் இது வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு 100K வியூஸ் போனுச்சுன்னா ரஷீதும் லேடி செட்டை போடுவான், இவனும் வந்துட்டு லேடி கேட்டா போடுவான். 2 பேரும் லேடி கேட்டா போட வைக்கிறது. இந்த வீடியோ 1 மில்லியன் போனுச்சுன்னா நான் லேடி கேட்டா போடுறேன். ஓகேவா, போகாது ஒரு இது, அந்த நம்பிக்கை தான். ஸோ நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இதுக்காக நான் சொல்ல, நீங்கள் உங்களோட சப்போர்ட் மட்டும் கொடுங்க. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் எஃபர்ட் எடுத்து வீடியோ போடுறதுக்குலாம் நாங்கள் ரெடியாக இருக்கோம். கைஸ் நினச்ச மாதிரி அண்ணன் வந்து ஃப்ராங்க் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். என்ன ரசிது ஆனால் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, அண்ணா இவ்வளோ ரியாக்ஷன் கொடுப்பாருன்ட்டு. சரி நார்மலாக என்னடா எங்கன்னா இங்கே தானே இருக்கும் தேடிக்கலாம் அப்படி தான் சொல்லுவாருன்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுற வெளியே வரையும் போய் உட்காந்துட்டாரு. அதுதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ஓகே
இப்போ கூல் ஆகிட்டார் அண்ணன், அவ்வளோதான் ஓகே எண்டிங். ஓரளவு சமாதானப்படுத்தியாச்சு. ஆனால் பிராங்க்னு சொல்லியாச்சு. அது வரைக்கும் சமாதானம் தான். இப்போ அந்த கட்டையை எடுத்து தான் வலிக்குது. என்ன பண்ணுறது? பின்னாடி பட்டு அடிச்சாரு. சரி ஓகே, இதோட ஒரு வீடியோ போதும், முடிச்சாச்சு. இதோட அதுக்கடுத்து ஒரு சம்பவமான ஒரு தரமான வீடியோலாம் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடன் விடைபெறுவது திருச்சி ஜாகீர் அண்டு ரஷீத்.